அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக தொடங்கிய போர் அவரது பரம எதிரியான ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறியுள்ளது. கடந்த ஆண்டு முழுவதும் ரஷ்யாவின் எரிசக்தி வர்த்தகத்தை முடக்கவும், இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை தடுக்கவும் வாஷிங்டன் பல முயற்சிகளை எடுத்தது. ஆனால் இப்போது ஈரானுடனான போர் அந்த சூழலை அப்படியே தலைகீழாக மாற்றியுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதலால் உலக சந்தைகள் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100க்கும் மேல் எகிரியுள்ளது. இது உக்ரைன் போரை நடத்த பணமின்றி தவித்துக் கொண்டிருந்த ரஷ்யாவிற்கு ஒரு மிகப்பெரிய லைஃப்லைனாக கிடைத்துள்ளது. 2026 தொடக்கத்தில் ரஷ்யாவின் பொருளாதாரம் கடும் நெருக்கடியில் இருந்தது. வட்டி விகித உயர்வு மற்றும் தொழிலாளர்கள் தட்டுப்பாட்டால் ரஷ்யாவின் வருவாய் 2020க்கு பிறகு மிக குறைந்த அளவிற்கே இருந்தது. ஆனால் ட்ரம்ப் ஈரானை தாக்கிய அடுத்த சில நாட்களில் எண்ணெய் விலை உயர்ந்ததால் ரஷ்யாவின் கஜானா மீண்டும் நிரம்பத் தொடங்கியுள்ளது. இந்த நெருக்கடியை சமாளிக்க அமெரிக்கா இப்போது தனது கொள்கையை மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியா போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா இப்போது 30 நாள் சலுகையை வழங்கியுள்ளது. அது மட்டுமின்றி ரஷ்யா மீதான மேலும் சில தடைகளை நீக்கவும் ட்ரம்ப் நிர்வாகம் ஆலோசித்து வருகிறது. இதனால் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் இப்போது எவ்வித தடையுமின்றி உலக நாடுகளுக்கு அதிக விலைக்கு விற்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் புதினுடன் தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஆலோசித்துள்ளார். இதை பயன்படுத்திக் கொண்ட ரஷ்யா, நாங்கள் எப்போதும் ஒரு நம்பகமான எரிசக்தி விநியோகஸ்தராக இருப்போம் என்று உலக நாடுகளுக்கு தூதுவிடுகிறது. எண்ணெய் சுனாமி இப்போதே தொடங்கிவிட்டது என்று கிரெம்ளின் அதிகாரிகள் கிண்டலாக பதிவிட்டு வருகின்றனர். சுருக்கமாக சொன்னால், மத்திய கிழக்கில் ட்ரம்ப் பற்ற வைத்த நெருப்பு மாஸ்கோவில் புதினின் பொருளாதார நெருக்கடியை அழைத்து அவரை இந்த போரின் மறைமுக வெற்றியாளராக மாற்றியுள்ளது.